மனுஷங்களை பணத்தால எடை போட்டு விலைக்கு வாங்கிடலான்ற உங்க அப்பா நினைப்ப யாரால மாத்த முடியும்? இந்துக்கும் எனக்கும் இருக்க பாசம் அவருக்கு தெரியாது. இந்த பேப்பரை கொடுத்தாலோ இல்லனா கரன்சியை கொடுத்தாலோ எங்களுக்குள்ள இருக்க பாசம்ன்றது இல்லாம போயிடுமா? இல்லனா உறவுன்றதா இல்லாம போயிடுமா? இன்ஃபேக்ட் நான் அப்ப கூட இறங்கி போனது என் தங்கச்சிக்காக தான். இந்த செக்கை நான் எதுக்காக வாங்கினேன்னு தெரியுமா? அங்க அந்த சண்டை பெருசாகாம தடுக்கிறதுக்காக தான். என் தங்கச்சியோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் வாங்கினேன். மாமா, இப்போ நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். என் அப்பா, மீரா அத்தை எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. அந்த அபூர்வா சொல்ற வார்த்தைகளை நம்பி உண்மையை தெரிஞ்சுக்க முடியாம தப்பான புரிதலுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு உங்களை வெறுத்து தூரமா ஒதுக்குறாங்க. நம்ம 2 குடும்பமும் சேரணும்னு நான் இங்க கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அதை பிரிக்கணும், நிரந்தரமா அழிக்கணும்னு அந்த அபூர்வா நினைக்கிறா மாமா. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே சரியாகி நமக்கு நடுவுல இருக்கிற சுவர் உடைஞ்சு நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஒன்னு சேரணுமாமா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். என்ன பொறுமையா இருக்கணும்? என்ன பொறுமையா இருக்கணும்? 2 துருவங்கள் எப்பயுமே சேராது. உங்க அப்பாவும் நானும் என்னைக்குமே ஒண்ணு சேர மாட்டோம். அத நீ ஞாபகம் வச்சுக்கோ. உங்க அப்பா இருக்கானே. மாமா மாமா, நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. ஏற்கனவே நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. ஏற்கனவே நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு கோவமா இருக்கீங்க. கூல் ஆகிறதுக்கு நான் போய் இளநீ வாங்கிட்டு வரேன். இருங்க. அதெல்லாம் தேவையில்லை, நான் குடிக்க மாட்டேன். நான் குடிக்கிறேன். எனக்காக நீங்களும் குடிக்கணும். ஹே பு என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் அனாதை ஆயிட்டேன்க்கா. நீ மட்டும் செரிய மாமா கூட சேர்ந்து பிளான் பண்ணி என்னை ககன் மாமா வீட்டில் தங்க வைக்காம இருந்திருந்தா நான் உண்மையாவே அனாதை ஆயிருப்பேன்க்கா. அக்காக்கா, நான் சாயந்தரம் காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வந்துடுறேன். ஒரு நல்ல டைம் பார்த்து நான் உங்ககிட்ட என்னோட பர்சனல் விஷயத்தை பத்தி பேசுறேன். என் பர்சனல் விஷயம்னா உங்ககிட்ட பேசாம நான் வேற யார்கிட்டக்கா பேசுவேன். சரி வைக்கிறேன்க்கா, பாய்க்கா. மாமா 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 மாமா, என்ன மனுஷன் இந்த ஆளு? பொண்டாட்டிய நடு ரோட்ல விட்டுட்டு போறாரு. மாமா 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 மாமா. சாமி, என் வாழ்க்கையில கஷ்டத்தையும் அவமானத்தையும் கண்ணீரையும் தப்பான புரிதல்களையும் என் தலையில எழுதியிருக்க என் புருஷனை விட்டு பிரிச்ச. இருந்தாலும் எனக்காக நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதையும் கேட்டதில்ல. என் ஆசை ஒன்னே ஒண்ணுதான், என் மகனும் மருமகளும் சந்தோஷமா வாழணும். எங்க வீட்ல குட்டி குழந்தையோட சத்தம் சீக்கிரமா கேட்கணும். என்னோட இந்த ஒரே ஒரு ஆசையை மட்டும் தீர்த்து வை சாமி. நடுவுல நடக்கிற இந்த விளையாட்டுல நான் ஒரு பொம்மை, அவ்வளவுதான். வேதாந்தம் பேசினாலும் சாமியை கேள்வி கேட்டாலும் கடந்த காலம் மாறாத, எதிர்காலமும் தெரியாத. அதனால நீங்க கிளம்புங்க, என்னையும் கிளம்ப விடுங்க. சாரதா, நம்மளை பத்தி பேச நான் இங்க வரல. பூமி ககனை பத்தி யோசின்னு சொல்லதான் இங்க வந்தேன்.
என்னாச்சு? அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. அவங்க 2 பேரும் இன்னும் சேரவே இல்லை. அவங்களுடைய உறவை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பூமி தான் சொன்னா. என் அப்பா எங்களை இங்க பாசத்தோட கூப்பிட்டுருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? காரணத்தோட தான் வர வச்சிருக்காரு. என் அப்பா மனசார எப்போ எங்க 2 பேரையும் ஆசீர்வதிக்கிறாரோ அப்பதான் எங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும். அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் அந்த வீட்டில் ரொம்ப அதிகம். அதனால தான் உன்கிட்ட நான் சொல்றேன். அவங்க 2 பேரும் உன் வீட்டில் தான் இருக்காங்க. நீ தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். சரிங்க, போறேன். நானும் வரட்டா? உங்களால வர முடியாது. நான் கிளம்புறேன். அக்கா, அக்கா, மாமா, அதுக்குள்ள வந்துட்டீங்களா? மாமா, பூமி அக்கா எங்க? அக்கா, எங்கக்கா இருக்கீங்க? அக்கா, அக்கா. அக்காவா? யாரு? பூமி அக்கா. அக்கா, எங்கக்கா இருக்கீங்க? பூமி உனக்கு அக்காவா? அது உண்மையான அக்காவா இல்லைனாலும் நீங்க எனக்கு மாமா தானே மாமா. அதனாலதான் அவங்க எனக்கு அக்கா. உண்மையிலேயே அவ உனக்கு அக்கா இல்லையா? சொல்றா, உனக்கு உண்மையிலேயே பூமி அக்கா இல்லையா? உண்மையிலேயே பூமி உனக்கு அக்காவா இல்லையா? சொல்றா. கையெடுத்து கும்பிடுற மாமா, அடிக்காதீங்க. கிளம்பு மாமா, கிளம்புடா. மாமா ப்ளீஸ் மாமா, மாமா, மாமா வேண்டாம் மாமா, கிளம்பு. மாமா, வேண்டாம், சொன்னா ப்ளீஸ் கேளு. மாமா, மாமா, மாமா வேண்டாம் மாமா. ஏமாத்துற ஆளுங்களுக்கு மாமா, நான் என்னோட சொல்றேன். வீட்ல எப்பயும் இடம் கிடையாது. போ, வெளிய போ, வெளிய போ. மாமா, 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 இதுல என் தப்பு எதுவும் இல்ல மாமா. சரி மாமாவும் பூமி அக்காவும் தான் பிளான் பண்ணி என்னை இங்க அனுப்புனாங்க மாமா. Just shut up. நான் உன்னை அனாதைன்னு நம்பி கூட்டிட்டு வந்து என் வீட்ல வச்சு பாத்துக்கிட்டேன்.